நேற்று இரவு தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில செயலாளர் பட்டாபிராம் ஆனந்தன், பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் என்று சொல்லக்கூடிய ஆனந்தன், எங்களுடைய மாநில வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நரேஷ் அவர்கள் அவருடைய உறவினரை கூடுவாஞ்சேரி சென்று பார்த்துவிட்டு 12 மணி அளவிலே வருகின்ற பொழுது அவர் தனியாக கார் ஓட்டி வந்ததனால் கண்முறக்கு காரணமாக ஒரு டீ கடையில் டீ குடிப்பதற்காக இறங்கி டீ குடித்திருந்த பொழுது ஏற்கனவே போன வாரமே தமிழ் மாநில பகுஜன் சமாஜின் பொறுப்பாளர்களை தாக்க வேண்டும், அவர்களை குறிப்பாக அந்நியாருக்கு உறுதுணையாக இருப்பவர்களை எல்லாம் தாக்க வேண்டும் என்று அவருடைய மாநில செயற்குழு கூட்டத்திலே பேசியிருக்கின்றார். அந்த வகையிலே அருமை சகோதரர் வழக்கறிஞர் சகோதரர் டீ குடிக்கின்ற பொழுது அவரை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்து டீ குடிக்கிற நேரத்திலே கொடூரமாக ஆயுதங்களை வைத்துக் கொண்டு உயிருக்கு ஊசலாடும் நிலைமையில் அவரை அடித்து காயப்படுத்தி பொய்யான ஒரு புகாரையும் கொடுத்திருக்கிறார். என்னை தாக்க வருகின்றார், என்னை கொலை செய்ய இருக்கின்றார் என்ற காரணத்தினால் நான் அவரை தாக்கினேன் என்ற பொய்யான புகாரையும் கொடுத்திருக்கின்றார். அவர் உயிருக்கு ஊசலான நிலையில் இன்று அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். எங்களுடைய தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து இங்கே அடிப்பட்ட சகோதரரை பார்த்துவிட்டு சென்றிருக்கின்றார். கட்சி மாநில பொறுப்பாளர்களும் மாவட்ட பொறுப்பாளர்கள் தலாக இங்கே கூடியிருக்கின்றோம். இது சம்பந்தமாக கமிஷனரையும் ஏசிடிசியையும் இன்ஸ்பெக்டரையும் பார்க்க செல்ல இருப்பதால் அனைத்து பொறுப்பாளர்களும் இப்போது ஹாஸ்பிட்டலில் இருந்து செல்ல இருக்கின்றோம். இது கேள்விப்பட்டவனே தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் பொறுப்பாளர்கள் கொந்தளித்து இருக்கிறார்கள். இதற்கு தக்க நடவடிக்கை காவல்துறை தான் எடுக்க வேண்டும் என்று நம்புகிறோம். நன்றி.